ஹே ஹலோ மை டியர் ஃபேமிலி. நம்ம இன்னைக்கு பார்க்க போது ஆஃப்டர் பிரேக்கப் ஐ எம் பிகம் ஏ பில்லியனியருங்கிற மேங்காவில் சீசன் 1 எபிசோட் 1 அதை நம்ம எபிசோட் 14ன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோட் கடைசியில் என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோ நம்ம யான் கிட்ட இன்டர்ன்ஷிப்புக்காக அவங்க கம்பெனிக்கு வந்திருப்பா. அந்த இடத்துல அந்த டீம் லீடரும் நம்ம ஹீரோ வரான ஸ்டூடெண்ட்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிச்ச அந்த ரிப்போர்ட்டை இன்னொருத்த முடிச்சிட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோவும் நான் தானே அதை முடிச்சேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, ஒரு டிகிரி முடிக்காத ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் உனக்கு அதிகமான ப்ராக்டிஸ் தேவைப்படும், சில பேருக்கு இது கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லப்போ நம்ம ஹீரோவும் நீங்க இப்படி பண்ற விஷயம் பிரசிடென்ட்டுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் சொல்லி கேட்க, அவங்களும் நீ இதுக்கு முன்னாடி நீ பிரசிடென்ட்டை பார்த்திருக்கியா? நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு போக அப்படியே அந்த பணக்கார பையனும் அப்படியே வெளில வந்து நம்ம மூ கூட பேசிட்டு வரப்போற டீம் லீடமும் நீங்க ரொம்பவும் என்ன ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சொல்ல போறீங்க, நீங்க என்ன 3 சொல்லி கொடுத்தாலே போதும் சொல்லி அவங்களும் சொல்ல போறியா. அவரும் நீங்க வேணுமா என் கூட இன்னைக்கு டின்னருக்காக வரீங்களா சொல்லி கேட்க, அவங்களும் சரின்னு சொல்ல, சரி நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, என்னோட காரை நான் கொண்டு வரேன்னு சொல்லி அவரும் போவ நம்ம ஹீரோ வெளியில வர என்ன ஒரு அன்லக்கியா அவங்க என்னோட ஸ்கூட்டி கிட்டே நிக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ நீங்க கொஞ்சோன்னு சொல்ல போறேன். அவங்களும் எனக்கு நல்லா தெரியும் நீ உள்ள இருக்க போற எல்லாத்துக்கு முன்னாடியும் என்ன அப்படி பேசி போட்டு வெளியில வந்து யாரும் இல்லாதப்ப என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போறேன். ஆனா நான் ஒட்டுக்கிறேன் உன்கிட்ட ஒரு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குன்னு. ஆனா நீ வெறும் டிகிரியே வாங்காத ஒரு புவரான காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, இந்த வேல்ட்ல பணமும் பேக்ரவுண்டும் இல்லாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லி அவங்களும் பேசியிருக்க அப்புறம் நம்ம ஹீரோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கற லெவலுக்கு கூட உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவங்களும் பேசியிருக்க அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க கொஞ்சம் நோண்டு போனீங்கன்னா என்னோட ஸ்கூட்டி எடுத்துக்குவேன் சொல்லி நம்ம ஹீரோ ஸ்கூட்டி எடுக்க, என்னப்பா லின்சி நீ ஸ்கூட்டில தான் வந்திருக்கேன்னு சொல்லி அவரும் கேட்க போறேன். அவங்களும் இப்போ என்ன மிஸ்டர் யூ வந்து டின்னருக்காக கூட்டிட்டு போக போறாரு, நான் வேணுமா உனக்கு இந்த லக்ஸுரியஸான காலில் போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் தரத்தான்னு சொல்லி அவனும் கேட்க, சரி மூவே சொல்லிட்டாங்க நான் தராமையா இருப்பேன் சொல்லி அவர் சொல்ல போற நம்ம ஹீரோவும் சொல்ற எனக்கு கண்டுக்காம அப்படி ஸ்கூட்டி எடுத்துட்டே போவேன். அதை அவங்க இடிச்சு அப்படி அவங்களுக்கு கீழே உழுவேன். உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லி அவனும் கேட்க போறேன். நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லப்பற அவரும் எனக்கு நல்லா அவன் நம்மளை பற்றி ரொம்ப ஜெலாஸ் ஆகுறான் அப்படி சொல்லி அவன் நம்ம ஹீரோ பற்றி திட்டிட்டு இருக்க போறேன். உனக்கு ஒண்ணு கிடைக்காம இருந்துச்சுன்னா அதுக்கு இப்படியா பண்ணுவேன்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ பற்றி திட்ட, நீ பண்ண இதுக்காக உன்னை நிச்சயமா நான் பழி வாங்க வேண்டாம் கம்பெனிலாம் சொல்லி அவங்க சொல்லப்படியே கண்ணத்துல கை வைக்கிறாங்க. அங்க சைட்லயும் 1,20,000 சொல்லி ஃபவுண்டேஷன் போற அந்த ஒரு ஃபவுண்டேஷனுங்கிறது மேக்கப்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்க கூட இருக்கணும் போல, நீங்க எந்த அளவுக்கு அர்ஜென்ட்டா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கீழே உள்ள போல உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படி கம்பெனில காமிச்சு அவங்களும் வந்து சரி லின்சி நீ போயிட்டு உன கொலைஸுக்காக காஃபி வாங்கிட்டு வரியான்னு சொல்லி அவங்க சொல்லப்போ நம்ம ஹீரோ நான் எதுக்காக வாங்கணும்னு சொல்லி கேட்க, ஏன்னா எதுக்காக வாங்கணுமா, இது இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் நியூ கமரா வரக்கூடிய நீங்க கொலிபிஸ்க்காக டீ வாங்கி தரணும் அப்படி சொல்லி அவங்க சொல்ல போற. அப்ப ஏன் அவன் வாங்காம இருக்கான், நீ இன்னைக்கு வாங்க அவரு நாளைக்கு வாங்குவாரு சரியா, இதுக்கு மேல ஏதாச்சும் கேள்வி இருக்கான்னு சொல்லி அவங்க கேட்க போற. அவரும் இந்த காலத்துக்கு பசங்களாம் ரொம்பவும் அர்ஜென்ட்டா நடந்துக்கிறாங்க. அப்படியே சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போற. அவரும் ஏன் முன்னாடி மட்டும் அர்ஜென்ட்டா நடந்துக்காரு, ஏன்னா எனக்கு இந்த கம்பெனில ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப இதுக்கப்புறம் நீ இன்டர்ன்ஷிப்பை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் உனக்கு இந்த கம்பெனில வேலை கிடைக்கணும்னா அது எல்லாம் என் கையில தான் இருக்கு. அப்படியே சொல்லி ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் அடே நான் இந்த இன்டர்ன்ஷிப்பை மட்டும் முடிச்சுட்டேன் ஈஸியாவே கிராஜுவேட் ஆயிருவேன், அதுக்கப்புறம் நான் இங்க வேலை செய்ய போறேன் சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நிக்க ஒரு சொல்ல போனா நம்ம ஹீரோ தான் இந்த கம்பெனியோட லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டரு. அதுக்கப்புறம் அவர் நீ மட்டும் லிட்டில் பிரதர் ஆயிட்டீங்கன்னா நான் வேணுமோ இந்த கம்பெனில இருக்க ஒரு சொல்லி அவன் சொல்ல போறேன். எலின்சி அவர் சொல்ற கிருமி சொல்லாம இருக்க ஒழுங்கா அவர் தேங்க்யூ சொல்றான்னு சொல்லி அவங்க சொல்ல போற நம்ம ஹீரோவும் நீங்க எனக்கு தேங்க்யூ சொல்லணும், ஒரு லிட்டில் பிரதரா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எங்க உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போற. அவரு என்னடா சொல்றேன்னு சொல்லி கேட்க போறேன். என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன போல ஒரு புவரான காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி இத்தனை பேருக்கு காஃபி வாங்கி தர அளவுக்கு காசு இருக்கும், ஆனா நான் வேணுமா என்னோட சேலரியை வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் நான் காஃபி வாங்கி தரேன், இப்ப வேணுமா நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிங்க, ஏன்னா நீங்க ரொம்ப ரிச்சான ஒருத்தராச்சே, உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசை வச்சு நீங்க நினைச்சா இந்த மொட்டை கம்பெனில இருக்க எல்லாத்துக்குமே காஃபி வாங்கி தர முடியுமே சொல்லி மீறி கேட்க போற. அவரும் இந்த கம்பெனில மொத்தமா 1000 பேர் தான் இருக்காங்க, அப்ப இருக்கப்போ என்னால வாங்கி தர முடியும், ஏன்னா நான் ஒன்ன போல இல்ல, அப்பனா நீங்களே போயிட்டு வாங்கி தந்துருங்க சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போற. அவரும் கட்ட வர போறியே, ஐயோ நீங்க ரொம்ப பிரேவான பர்சனா இருக்கீங்க, நிச்சயமா உங்களால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ண முடியும், ஆனா சில பேர் உங்களை போல இல்லாம சில புவரான ஆளுங்களாம் ரொம்பவும் ஓவரா நடந்துக்கிறாங்க. ஆமா டீம் லீடர் சொல்ற கருத்தும் சொல்லி எல்லாம் சொல்ல போறேன். அவரும் சரி நான் உங்களுக்கு இந்த ட்ரீட் வைக்கிறேன், என்னோட ஹானரா நினைச்சுக்கிறேன் சொல்லி அவர் சொல்ல போற. நம்ம ஹீரோனா அப்படியே சொல்லி நம்ம ஹீரோனா எல்லாத்துக்கும் ஃபியூச்சர்ல வாங்கி தந்துடுறேன் காஃபின்னு சொல்லி நம்ம சொல்ல போறேன். அப்படியே அந்த மேனேஜரும் வரப்படியே பையனும் அப்ப இவன் என்கிட்ட ரொம்ப ஓவரா பண்றான், அவரும் நான் இவனை பாத்துக்கிறேன் சொல்லி மனசுல 2 பேரும் நிக்க, அவரும் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கிடைச்சிருக்கு, 80 மில்லியன் மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட் நீங்க 3 நாளுக்குள்ள முடிக்கணும், இதை மட்டும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மட்டுமே 8 லட்சம் கிடைக்கும் அப்படி சொல்லி அவரும் சொல்லிட்டு டீமா பண்ணணும் சொல்லி அவன் சொல்ல போறேன். அப்படியே எல்லாம் டீமை போறப்ப நம்ம ஹீரோ தனியா விட்டுறாங்க. நம்ம ஹீரோ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இன்னும் கூட நீ அர்ஜென்ட்டாவே நடந்துக்கிறியா சொல்லி அவரும் சொல்லிட்டு போவேன். அப்படியே 2 நாள் போவேன், 2 நாள்லயும் நம்ம ஹீரோ சும்மாவே தான் இருக்க, மற்றவங்க நல்லா வேலை செஞ்சு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோ கடைசி நாள்ல நம்ம ஹீரோ இன்டெலிஜென்ட் லெவல் வந்து லெவல் 3ல இருக்கனால நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு ஐடியாவை போட்டுறேன், இவன் இத்தனை நாள்ல எந்த வேலையும் செய்யலையா, அப்ப இருக்க போற மீட்டிங்
மீட்டிங் இன்னும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கப்போ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் சொல்லி அவங்க பார்த்துருக்கப்போற நம்ம ஹீரோ வாஷ்ரூமுக்கு போவேன். அவங்களும் சரி இவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்க போய் அவங்க சாக்காக்குறாங்க. அவரும் என்னாச்சுன்னு கேட்க போறதுக்கு வாய்ப்பில்லை, இது எல்லாம் பக்காவா இருக்கு, ப்ரொஃபஷனல் மட்டுமே இருக்கு அப்படி அவங்களும் அதை பத்தி புகழ்ந்து பேசியிருக்க போறேன். அவரும் நிச்சயமா இவன் காசு கொடுத்துட்டு வாங்கியிருப்பான் சொல்ல போற. அவங்களும் இது மட்டும் நடக்கவே கூடாது, ஏன்னா இவன் மட்டும் இதை சப்மிட் பண்ணானா எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு இதை அவனை சப்மிட் பண்ண விடாம பார்க்கணும். அப்படி நம்ம ஹீரோவும் வந்துட அவங்களும் சரி இன்னும் மீட்டிங் ஆரம்பிக்க கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, அப்படி இருக்க போறேன் எப்படி கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போலாமே சொல்லி அவங்க சொல்லப்போ நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு போக அவங்களும் மனசுக்குள்ளேயும் லின்சி நாங்க உன்னோட பணம் நாங்க எடுத்துக்க போறோம் சொல்லி அவங்க சொல்லப்படி இந்த மீட்டிங் நமக்கு மிச்சா அவரும் போயிட்டாங்க. அதை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க போறேன். அப்படியே அவங்க மாட்டிட்டு இருக்க போறேன். அங்க பார்த்தா நம்ம ஹீரோ பேர் வந்துடுறேன். அதை பார்த்து அவரும் சாக்காக போறேன். டக்குன்னு அப்பாவும் இப்படி மாட்டிட ஜஸ்ட் மிஸ் என்ன மாட்டிருப்பான்னு சொல்லி அவரும் நினைச்சிருக்க போறேன். அவரும் ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பேசிக்கலி நான் வந்து எம்ஐடியில் கிராஜுவேட் ஆயிருக்கேன். இப்போ இருக்க போறேன் எனக்கு இது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை சொல்லி அவன் சொல்ல போறேன். நீங்க எம்ஐடியில் கிராஜுவேட் ஆயிருக்கீங்களா, இது பிரமாண்டமா இருக்கே சொல்லி அவன் கை தட்டிட்டு இருக்க போறேன். ஒரு எம்ஐடி ஸ்டூடெண்ட் கிட்ட நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான், எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு மகனே, நீ என்னோட புள்ளன்னு சொல்லி நிரூபிச்சிட்டா அப்படி சொல்லி அவன் மனசுல நிக்க போறேன். அவரும் சரி நம்ம கான்ட்ராக்டை சைன் பண்ணலாம் சொல்லி பேப்பர் நிறுத்த போற. அவரும் எனக்கு எந்த பிரச்சனையும் சொல்லி சைன் போற வர போறேன். அந்த மேனேஜரும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போறோம் சொல்லி சந்தோஷமா இருக்க போற. அந்த யூவும் இதுல கிடைக்கிற அந்த 8 லட்சத்தை நான் யூஸ் பண்ணி என்னோட ரோலஸ் வாட்சோட இஎம்ஐ நான் கட்டிடுவேன் அப்படி சொல்லி அந்த பணக்கார பையனும் யோசிக்க போறேன். டீம் லீடரும் இல்ல கிடைக்கிற பணத்தை நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிட்டு இல்ல நான் நிறைய ஷாப்பிங் பண்ண போறேன் சொல்லி அவங்களும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மனசுக்கு ஒரு கனவு கோட்டையும் கட்டிட்டு இருக்க அப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு உள்ள வந்துடுறேன். உங்களுக்கு அசிங்கமா இல்லை இந்த அமௌண்ட்டை இன்னொரு ப்ராஜெக்ட் ஆட்டைய போறதுக்கு அப்பா ஏதாச்சும் பண்ணுங்க சொல்லி அவரும் மனசு நினைக்க அப்புறம் அவரும் நீ மீட்டிங் கூட லேட்டா வந்திருக்கு, அப்ப இதுக்கப்புறம் வந்துட்டு நீ இப்படி பண்றியா அப்படி சொல்லி கட்ட போற நம்ம ஹீரோவும் ஏன்னா லேட்டா வந்தானே நீங்க என்ன பிளான் பண்ணி லேட்டா வர வச்சீங்க சொல்லி நம்ம சொல்லிட்டு நீங்க அது மட்டும் இல்லாம என்னோட பிளானை கூட நீங்க ஆட்டையா போட்டிருக்கீங்க. அவரும் அவர் என்ன சொல்ல வரான்னு சொல்லி கேட்க அப்புறம் அங்கிருந்த அந்த மேனேஜரும் வாயை மூடுறா, என்ன தைரியம் இப்ப பேசிட்டு இருப்ப, நீ எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் டீம் லீடர் எவ்வளவு நல்லா வேலை செய்வாங்க, அப்படி இருக்கப்பறம் நீ உன்னோட சொந்த கொலிப்ஸி நீ இப்படி பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், நம்மளும் பண்ணதுக்காக உன்னோட வேலையை தூக்க போறேன்னு சொல்லி அவன் சொல்ல போறேன். சரி அப்பனா பேஜ் நம்ம லெவல்ல ஓப்பன் பண்ணி காமிங்க, அப்ப தெரிய போரு யாரோ ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்ல போறேன். நான் இருக்கு அவரை ஓப்பன் பண்ண சொல்லி அவனுக்கு எல்லாம் கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நாங்க இந்த பிளானை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க போற இன்சிடென்ட் ஆக்சிடென்ட்டா ஒரு சில சொன்னா அதனால தான் அவனோட பெரிய நான் அங்க போட்டேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இப்ப சொல்ல உண்டு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா அப்படி சொல்லி அவங்க கேட்க போறேன். அங்கே எல்லாரும் ஆமா அவங்க சொல்ல கரெக்ட் தான், ஏன்னா நம்ம இத்தனை நாளா வேலை செஞ்சோம்னா லின்சி எந்த வேலையுமே செய்யாம இப்படி முடிச்சிருப்பான் அந்த ப்ராஜெக்ட் சொல்லி அவங்க பேசிட்டு நம்ம ஹீரோவும் நீங்க நல்லாவே கடை கட்டி விடுறீங்க, ஆனா என்ன கம்ப்யூட்டர்ல அதுக்கான ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் இன்னும் இருக்கு அப்படி இருக்கப்போ அதுக்கு என்ன பண்ண போறீங்க சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அவங்களும் அதுக்கு அமைதியா இருக்க போறேன். அங்கே மேனேஜரும் இன்னும் வாட்சுக்கான சொல்லி கட்ட போறேன். லின்சி நீ தான் அதை எடுத்துருப்பேன்னு சொல்லி அவன் சொல்ல போறேன். பின்னாடி பட்ட பையனும் போயிட்டு அந்த வாட்சை அவரும் அந்த வாட்சை நம்ம ஹீரோட பிளேஸ்ல இருந்து எடுக்கிற மட்டும் சீனை போறேன். இங்கிட்ட இந்த விஷயம் போயிட்டு இருக்க போற நீங்க அங்கிட்ட போயிட்டு இப்படி பண்றீங்களா சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறேன். அவங்களும் நீ அங்க பேசிட்டு இருக்க போய் இந்த மட்டும் நடக்கும் சொல்லி தெரிஞ்சு நான் ஏற்கனவே என்ன வாட்சை என்னோட பையன்கிட்ட கொடுத்துறேன் அப்படி சொல்லி அவரும் மனசு நினைச்சிருக்க போறேன். இப்ப நீ இப்படி மாட்டிக்கிட்டியே அதுக்கு என்ன பண்ண போற, நான் ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேனா இருக்கனால நீ என்கிட்ட கெஞ்சினா இனிமே நான் போலீஸ்கிட்ட போகாம இருக்கேன். அங்கன்னே எல்லாரும் நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்க போற நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சி லுக்க விட அவரும் செக்யூரிட்டின்னு சொல்லி கட்ட போறேன். செக்யூரிட்டி நம்ம ஹீரோ பிடிக்க போறேன். அங்க சவுண்ட் கேக்குது நிப்பாட்டுங்க சொல்லி சவுண்ட் வர என்னன்னு பட்ட பிரசிடென்டோட பிஏ வந்திருக்கு, நீங்க என்ன இங்க பண்றீங்க சொல்லி அவனும் கேட்க போற. அப்படியே பிரசிடென்டே வந்துடுறேன். அவரும் நீங்க வரீங்கன்னா கொஞ்சம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேனே, இது பிரசிடென்டோட கம்பெனி அப்ப இருக்க போற அவங்க எப்ப வேணா வருவாங்க சொல்லி அவங்க சொல்ல போறேன். சரிங்க தப்பா பேசிட்டேன்னு சொல்லி அவனு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அவரும் டேய் என்ன பாத்துட்டு இருக்கீங்க போயிட்டு சேரை இருங்கடா சொல்லி அவரும் சொல்ல போற. அவங்களும் சேரை போட்டுறாங்க. அப்படியே அங்க வந்து இந்த கிளைண்ட்டும் நான் உங்க பிரசிடென்ட்டை மீட் பண்ணலாம் கேட்க போற. பிரசிடென்ட்டுக்கு இப்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு சொல்லி அவங்க சொல்ல போற. நம்ம பிரசிடென்ட் நம்ம ஹீரோ நோக்கி போவேன். பிரசிடென்ட் டீ வந்து ரெடி ஆயிடுச்சு, அப்ப இதுக்கப்புறம் நீங்க ரெக்கண்டு குடிக்கலாமே, அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனிக்காக நான் 80 மில்லியன் மதிப்புள்ள ப்ராஜெக்டையும் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஹீரோ அந்த சீட்ல போய் உட்கார அதுக்கப்புறம் நம்ம யானும் போயிட்டு நம்ம ஹீரோ கண் டீயை கொடுக்க அதை பார்த்தா அங்கிருந்து எல்லாமே சாக்காக நம்ம ஹீரோ டீ ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லப்போ அவங்களும் அந்த டீயை வாங்கி அடி ஊடி சூடு கம்மி பண்ணிட்டு இருக்கேன். அதை பார்த்தா அங்கிட்ட எல்லாரும் என்ன இனத்தை பார்த்துட்டு இருக்கேன் சொல்லி சாக்காவ எல்லாருமே சொல்ல போனா இந்த சீன் வந்து ரொம்ப ஒரு மாசான வெறித்தனமா ஒரு சீனே. அப்படி இருக்கப்பறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. இப்ப சூடு கரெக்டாக சொல்லி கேட்கப்போ நம்ம ஹீரோ எல்லாம் கரெக்டாக சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்களும் சரி நீங்க எப்படி குடிச்சிட்டுங்க நான் எல்லாம் சரி பாத்துக்கிறேன் சொல்லி அவங்க சொல்ல போறேன். ஏன்னா அவங்களும் அந்த பிஏவில் கூட நீங்க எவ்வளவு மிஸ்டேக் டைம் பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லி அவங்க சொல்ல போற. அப்பனா அந்த ரூம் படி இன்சிடென்டா பிரசிடென்டா அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஆளான்னு சொல்லி அவனும் சாக்காவ அப்படியே அங்கிட்டவங்களும் நம்ம ஹீரோ பண்ண அந்த ப்ராஜெக்டை காமிக்க அவங்களும் அதை அவர் மணி தூக்கி போட்டு இந்தாங்க லிங்க்ஸின் பண்ணக்கான ப்ராஜெக்டுக்கான டிராஃப் இது போகணும் சொல்லி சொல்ல அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை உண்மையில பண்ண லிங்க்ஸின் சொல்லி அவரும் சாக்க அப்புறம் அவங்களும் இது வரைக்கும் அவங்க பண்ண எல்லா தப்பையும் சொல்லிட்டு இருக்க போறேன். அந்த மேனேஜரும் பையனை வேலைக்கு சேர்த்துட்டு அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் பண்ண எல்லா தப்பையும் சொல்ல போறேன். அங்கிட்ட எல்லாரும் இவ்வளவு விஷயம் அவங்க பண்ணிருக்காங்களா சொல்லி எல்லாம் சாக்க போறேன். அவங்களும் நீங்க யார்ட்டையும் அஃபெண்ட் பண்ணிருக்கீங்க மிஸ்டேக் ஏன்னு சொல்ல போற.
என்ன மிஸ்டர் கியானா? ஆமா, நம்ம கம்பெனி மேல 500 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண நம்ம கம்பெனியோட லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் மிஸ்டர் கியன், அதாவது லின்சின் தான் சொல்ல போறேன். என்னடி இவர மிஸ்டர் கியன் சொல்லி எல்லாம் ஷாக்காக போறேன். அதுக்கப்புறம் அவங்களும் நாங்க உங்க எல்லாத்தையும் வேலையை விட்டு இருக்கோம் சொல்லி அவங்களும் சொல்ல போறேன். அவரும் இல்லைன்னு சொல்லி கட்டிட்டேன். அப்புறம் ஒரு பையனும் அங்கிட்ட நம்ம டீம் லீட்டை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் நீதாண்டி அப்படின்னு சொல்லி அந்த பணக்கார பையனும் நம்ம டீம் லீட்டை போட்டு அடிக்க வர அப்படியே 3 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம இந்த எபிசோடுக்கும் எந்த கதை போட்டலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த எபிசோட செம்மையான சம்பவம் காட்டியிருக்கு. அதனால அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ பண்ணி முடிக்க மட்டும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சுன்னா நான் வீடியோ போட அமைச்சு ரொம்ப டச் விட்டு போயிடுச்சு. அதனால் எடிட் பண்ண இந்த வாய்ஸ் கொடுக்க ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. லைக் பண்ணிட்டு போங்க, அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். அடுத்த வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. நம்ம இப்போ முடிச்சிடலாமல் நாங்கள் விஹெச், நீங்கள் பார்த்துருக்கு விஹெச் வாய்ஸ் யூடியூப். பை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.